வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் இன்வெர்ட்டர் ஏசி பிசிபி. இது என்ன கம்ப்ளைண்ட்னு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு E7 எரர் அடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. E7 எரர்னா கம்யூனிகேஷன் எரர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் செக்ஷன் எல்இடி மட்டும் க்ளோ ஆகி அதாவது எரியுது. உங்களுக்கு எம்சியூ எல்இடி வந்து மெயின் எம்சியூ எல்இடி வந்து உங்களுக்கு எரியவே இல்லை. இதுதான் இதில் கம்ப்ளைண்ட்டு. எம்சியூக்கு வந்து வோல்டேஜ் போகாதனால உங்களுக்கு போர்டு வந்து கம்யூனிகேஷன் எரர் அடிக்குது. இதை சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா இண்டோரில் வந்து கம்யூனிகேஷன் எல்இடி கரெக்டாக ஃப்ளிக்கரிங் ஆகுது. அவுட்டோரில் 2 எல்இடியுமே எரியுது பாருங்கள். இப்போ 2 எல்இடியுமே இது. உங்களுக்கு லோடும் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் லோடும் எடுக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த எரரும் அடிக்கலை. இண்டோர் ஃபேன் மட்டும் ஓடிக்கிறது. டிஸ்பிளேயில் எந்த எரரும் இல்லை. அவுட்டோரும் வந்து உங்களுக்கு ஹை ஸ்பீடும் எடுக்குது கம்ப்ரஸர். எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. ஓகே ஆயிடுச்சு இந்த போர்டு. இதில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜை ஸ்விட்சிங் பண்ணுற அந்த ஐசி வந்து ப்ராப்ளம். அதனால் ப்ராப்பராக ஸ்விட்சிங் பண்ணாதனால உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து வோல்டேஜ் வந்து வரல. அதான் அதில் கம்ப்ளைண்ட்டு. அந்த ஐசியை நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் ஓகே ஆச்சு கம்ப்ளைண்ட். நீங்கள் ஹையர் போர்டு E7 எரர் கம்யூனிகேஷன் எரர் அடிக்கணும். அந்த போர்டு ரெடி ஆயிடுச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா அவுட்டோர் ஃபேன் மோட்ரு இன்டோர் ஃபேன் மோட்ரு டிஸ்பிளே வந்து 24ல் இருக்குண்ணே. எந்த ஒரு எரரும் இல்லைண்ணே. கம்ப்ரஸர் எடுத்து ஓடிக்கிறேண்ணே. அவுட்டோர் போர்டில் ஃபேன் கெப்பாசிட்டி போயிருந்துச்சு, அதுவும் மாற்றியாச்சுண்ணே. ஓகேண்ணே, ரெடி ஆச்சுண்ணே, வந்து எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. ஹை ஸ்பீடு எடுக்குதுண்ணே. லோடெல்லாம் எடுக்குது. ஓகேண்ணே.